அனைவருக்கும் விசாகா சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கோவிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிடணும்னு வச்சிங்களேன். சாமியை வணங்கும் பொழுது அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது. அந்த முறைகள் நிறைய பேர் பின்பற்றதே இல்லை. அதாவது எப்படின்னா, குறிப்பாக சொல்லப்போனால் ரோட்டில் போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு சாமியை பார்த்தோடனே அப்படியே ஒரு கையிலே அப்படியே செல்யூட் அடிக்கிற மாதிரி சாமியை கும்பிடுவாங்க. சம்டைம் காலை செருப்பு போட்டு நின்றுட்டு அப்படியே சாமி கும்பிடுவாங்க. வாக்கிங் போயிட்டே இருப்பாங்க, அப்படியே ஷூவோடு நின்று சாமியை கும்பிடுவாங்க. அதை கும்பிடாமலே போயிடலாம் அந்த சாமியை. அது ரொம்ப பாவம். அந்த மாதிரிலாம் சாமியை வணங்குறது மிகவும் பாவச் செயல். நம்ம கடவுளை வணங்குறதுக்கு என்ன ஒழுங்குமுறைன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ மூலவர் மற்றும் தாயார், அதாவது ஒரு கோவிலில் மூலவர் இருப்பார், தாயார் இருப்பாங்க. அவங்களுக்கு திருமஞ்சன சேவை நடக்கும் பொழுது அந்த உட்பிரகாரத்தை சுற்றி வரக்கூடாது. அங்கே நடந்துகிட்டே இருக்கும்போது நீங்கள் சுற்றக்கூடாது, கோயிலை சுற்றக்கூடாது. அது முடிஞ்ச பிறகு தான் கோயிலை நீங்கள் சுற்றியே வரணும். அடுத்தது ஏகாதசி, துவாதசி, அமாவாசை, பௌர்ணமி இந்த தேதியில் துளசி இலையை நீங்கள் செடியிலேருந்து பறிக்கக்கூடாது. அதே மாதிரி ஞாயிறு, செவ்வாய், வெள்ளிக்கிழமையிலையும் துளசி இலையை பறிக்கக்கூடாது. செடியிலேருந்து பறித்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதுவும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி சில பேர் கோவில் போனாங்கன்னா துண்டை தோளில் போட்டே சாமி கும்பிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கணும், துண்டை எடுத்துடணும். துண்டை தோளில் போட்டு தரிசனம் செய்யக்கூடாது. அதே மாதிரி நம்ம கோவில் போனோம்னா கொடிமரம் ஒன்று இருக்கும். அந்த கொடிமரத்தோட நிழல் கீழே பட்டிருக்கும். அதை மிதிக்காமல் நம்ம என்ன பண்ணணும், அந்த நிழல் மரத்தை விட்டு தாண்டி போகணும். அதை தள்ளி போய் போகணும், இல்லை தாண்டி போயிடணும். அதை மிதிக்கக்கூடாது. கொடிமரத்தோட நிழலை மிதிக்கக்கூடாது. மகாலட்சுமி அமர்ந்த நிலையில் உள்ள படம், அதை தான் வீட்டில் நம்ம வச்சுக்கணும். இந்த அது மகாலட்சுமி அமர்ந்த நிலையில் உள்ள படத்தை வீட்டில் வைக்கணும். நான் நின்றுட்டு இருக்க மாதிரியோ வேறு மாதிரி படங்கள்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது. பூஜை அறையில் கற்பூர தீபம் ஏற்றணும். கற்பூரம் ஏற்றுறோன்னா அதுவே தன்னால் அணையணும். நம்மளே வாயில் ஊதி அணைச்சிடலாம் கூடாது. புரியுதுங்களா? முதல்ல ஊதி அணைக்கக்கூடாது. முதல்ல கோவில்களில் பிரதான வாசல் போகிறீங்களே, அந்த கோவிலுக்கு செல்லும்போது அந்த வழியாக தான் செல்லணும். பேக் வழியாக நீங்களாம் போகக்கூடாது. அதேமாதிரி அர்ச்சனை பொருளை எடுத்துகிட்டு போகும்போது வலது கையில் எடுத்துகிட்டு போகணும். கொடுக்கும்போது 2 கையிலையும் கொடுக்கணும். ஐயர் கொடுக்க 2 கையிலும் பிடிச்சி கொடுக்கணும். போகும்போது இடது கையில் கொண்டு போகக்கூடாது, ஒரு கையில் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி கோவில் மூடி இருக்கும் பொழுதோ விளக்கு இல்லாத போதோ கடவுளை வணங்கக்கூடாது. கோயில் மூடி இருக்கும் பொழுது விளக்கு இல்லாத போது கடவுளை வணங்கக்கூடாது. தகாத வார்த்தை, எதிர்மறை சொற்களை நம்ம கோவிலில் போய் பேசக்கூடாது. அதே மாதிரி கோவிலுக்குள் தூங்கிவிடக்கூடாது. தூங்காமல் கோவிலுக்கு போகணும். சரி, கோவிலுக்கு போய் அப்படியே தூங்குவாங்க. கோவிலில் உட்காந்துட்டே தூங்குவாங்க. அப்படிலாம் தூங்கக்கூடாது. தூக்கம் வரதா வெளியே வந்துடுங்க, அவ்வளோதான். கோவிலுக்கு சென்று வீட்டுக்கு திரும்பும்பொழுது வீட்டுக்கு வந்த உடனே கால் அலம்பக்கூடாது. சில பேர் உடனே கால் அலம்பிடுவாங்க. டயர்டாகுன்னு நம்ம உடம்பு குளிப்பாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணலாம், கொஞ்சம் நேரம், அரை மணி நேரம் பொறுத்து அதுக்கப்புறம் பண்ணுங்கள். வந்தவுடனே இந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. இதையெல்லாம் நம்ம தவிர்ப்பது நல்லது. இதை மாதிரி யாராவது செஞ்சிங்கன்னா இதுக்கப்புறம் அதை மாற்றிக்கிங்க. நம்புங்கள், நல்லதே நடக்கும்.